ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ்லேருந்து ஒரு டாபிக் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ அலகு 2ல் சொல்லகராதி அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் எல்லாம் இதில் இருக்கும். ஆப்ஷன்ஸ் ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஸோ ஈ என்பதன் தவறான பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அணிகலன் அப்படிங்கிறது தான். ஸோ மற்றபடி உயிரெழுத்து, ஒரு வகை பறவை, பகிர்ந்து கொடு, இது எல்லாமே ஈ அப்படின்றதுக்கு பொருந்தக்கூடிய பொருள். மற்றது அணிகலன் அப்படிங்கிறது ஈ அப்படின்றதுக்கு வராது. அடுத்ததான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல், வயல் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் இது. ஆப்ஷன் பி கழனி பழனம் அப்படிங்கிறது வயல் அப்படின்னு பொருள் தரக்கூடியது. கழனி பழனம். அடுத்ததா அரசன், கோ தலைவன். ஸோ அரசன்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோ தலைவன். அடுத்ததா மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. மலை, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பொறுப்பு, வெர்பு, அசலம் அப்படிங்கிறது தான் மலை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள். பொறுப்பு, வெர்பு, அசலம். அடுத்ததா ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. கோ ஆல்ரெடி பார்த்தோம். வேந்தன், அரசன். ஸோ கோ அப்படின்னு பொருள் தரக்கூடிய 2 சொற்கள் இது. வேந்தன், அரசன். அடுத்ததா தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? இது எல்லாமே பழங்களுடைய மேற்பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள். பழங்களின் மேற்பகுதியை குறிக்கக்கூடியது. தொளி, தோல், தோடு, ஓடு இந்த சொற்கள் எல்லாம். அடுத்ததா மாலை, இரு பொருள் தருக. ஸோ ஒன்று மலர் மாலை, இன்னொன்று அந்தி பொழுது. ஸோ நேரத்தை, காலத்தை சொல்லக்கூடியது. இன்னொன்று மாலையை சொல்றது. ஸோ மாலை அப்படின்றதோட இரு பொருள் எது? மலர் மாலை, அந்தி பொழுது. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு, நெருப்புன்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அனல், கனல் அப்படிங்கிறது தான் நெருப்பு அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள். அனல், கனல் அப்படின்னா நெருப்பு. அடுத்ததா சொல்லுதல், தவறான கூற்றினை கண்டறிக. ஸோ சொல்லுதல் இதுக்கு தவறானது எழுதுதல், கேட்டல் அப்படிங்கிறது தான். மற்றபடி பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல் இதெல்லாமே சரியானது. ஸோ சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கான பல சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல். தவறானது எழுதுதல், கேட்டல் அப்படிங்கிறது. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாவாய், வங்கம் இது 2 தான் கரெக்டாக கப்பலில் சொல்லக்கூடியது. இது எல்லாம் ஆழி அப்படின்றது கடல், இது வேற பொருளை தருது, இதெல்லாம் வேற பொருளை தருது. நாவாய், வங்கம் அப்படிங்கிறது கப்பல். சரியான இணை இது 2ம் தான் ஒரே மீனிங்கை தருது. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூழம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? இது எல்லாமே என்னது? மணி வகை. கூழம்,
காள், முத்து, முதிரை இந்த சொற்கள் எதனை உணர்த்துகின்றன கேட்டால் மணி வகைகள் இது எல்லாமே. அடுத்ததா கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்களை கண்டறிக. கலை. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். வயலில் கலை, முகத்தின் ஒளி அப்படிங்கிறது தான் பொருத்தமுடைய இரு பொருள்கள். வயலில் கலை, முகத்தின் ஒளி. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். இப்போ பழனம், செய் இதெல்லாம் வயல் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள். பழனம், செய், அங்கே ஆல்ரெடி கழனி பார்த்துருப்போம். கழனி பழனம் பார்த்தோம். கழனி, பழனம், செய் இது எல்லாமே வயல் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? வடு, மூசு, குறும்பை, கச்சல். ஸோ இது எல்லாமே என்னது? பிஞ்சு வகைகள். வடு, மூசு, குறும்பை, கற்றல் இதெல்லாம் பிஞ்சு வகை. அடுத்ததா பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல். முன்ன வார்த்தை கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சொற்கள் கேட்டிருந்தாங்க. சொற்கள் கேட்டுட்டு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் இது எல்லாமே என்னது? சொல்லுதல் அப்படிங்கிறது தான். அடுத்ததா உயர்ந்தோங்கு மலை தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் காண்க. உயர்ந்தோங்கு மலை. உயர், ஓங்கு. உயர், ஓங்கு அப்படிங்கிறது தான். அடுத்ததா அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக. அழகு. ஆப்ஷன் பி கவின், வனப்பு அப்படிங்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லை குறிக்கக்கூடிய பிற சொற்கள். கவின், வனப்பு. அடுத்ததா ஒளி என்பதன் பொருள் கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அழித்து விடு, தொலைத்து விடு, ஒளிந்து போன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அழித்து விடு, தொலைத்து விடு அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். அடுத்ததான் அணி என்னும் சொல் தரும் பல சொற்களை தேறுக. இப்போ கண்டிப்பாக அணிகலன் வரும், அழகு வரும். ஸோ அணிகலன், அழகு, வரிசை அணிதல் இந்த பொருள்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு சொல் எது? அணி அப்படிங்கிறது தான். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஸோ இது எல்லாமே என்னது? இளம் பயிர் வகை அப்படிங்கிறது தான். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று இந்த சொற்கள் எதனை குறிக்கும்? இளம் பயிர் வகை. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள். ஆப்ஷன் மாதம், கிழமை, சந்திரன், நிலவு அப்படிங்கிறது தான். ஸோ திங்கள் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் எது? மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. அடுத்ததா இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் டேஷ் செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது டேஷ் வடிவம். ஆப்ஷன் வந்து சி. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். இசை.
இசை அப்படிங்கிறதுக்கு இசை அப்படின்னு பொருள் தரக்கூடிய 2 சொற்கள் எது? புகழ், இசைவு அப்படிங்கிறது தான். புகழ், இசைவு. அடுத்ததா வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பகலவன், பரிதி, ஆதவன், ஞாயிறு இது எல்லாமே வெய்யோன் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள், மற்ற சொற்கள். பகலவன், பரிதி, ஆதவன், ஞாயிறு, வெய்யோன். அடுத்ததா சால, உரு, தவ, நனி, கூர், களி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிக. இது எல்லாமே என்னது? மிகுதி அப்படின்னு பொருள் தரக்கூடியது தான். சால, உரு, தவ, நனி, கூர், களி இது எல்லாமே உரிச்சொல்லுக்கு வரும் இல்லையா? அதோட மீனிங் என்ன? மிகுதி அப்படிங்கிறது தான். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி, ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தத்தை, கிள்ளை, கிளி அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் இது. தத்தை, கிள்ளை. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தாள், தண்டு, கோல், கூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? இது எல்லாமே இது என்னது? அடிப்பகுதி. தாவரத்தோடைய அடிப்பகுதியை குறிக்கிறதுக்காக தான் இந்த சொற்களை வந்து பயன்படுத்துகிறோம். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு இது எல்லாமே. அடுத்ததா அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. இது எல்லாமே மலர்ந்தன அப்படிங்கிறது தான். ஸோ அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள் என்ன? மலர்ந்தன அப்படிங்கிறது தான். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆறு, ஆறு அப்படின்றது நம்பர், இன்னொன்று நதி, நதி எண் அப்படிங்கிறது தான். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அலர், பி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஸோ இதெல்லாமே என்னது? பூவின் நிலைகள். போது, அலர், பி, செம்மல் இந்த சொற்கள் எதை குறிக்குது? பூவோட நிலைகளை சொல்லக்கூடியது. அடுத்ததா திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறிக. திணை, ஆப்ஷன் சி ஒழுக்கம், நிலம். திணை அப்படின்ற சொல்லோட இரு பொருள்கள் எது? ஒழுக்கம், நிலம் அப்படிங்கிறது தான். அடுத்ததா ஆழி, முன்னீர், பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? ஆழி, முன்னீர், பவ்வம். கடல், ஆப்ஷன் சி ஆழி, முன்னீர், பவ்வம் இந்த சொற்கள் எதை குறிக்குது? கடல். ஏய் என்பது என்னோடு டேஷ் 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 என்னும் பொருளை உடையது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏய் அப்படிங்கிறது பொருந்து, சேர், கூடு அப்படிங்கிறது தான். ஏய் அப்படிங்கிறது பொருள் எதெல்லாம் சொல்லுது? பொருந்து, சேர், கூடு அப்படிங்கிறது. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம், உலகம்னு பொருள் தரக்கூடிய சொற்கள். ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் தரணி, பார். தரணி, பார் அப்படிங்கிறது உலகம் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி, கடி அப்படின்றது காவல்,
விரைவாக அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடி அப்படின்னா காவல், விரைவாக. அடுத்ததா மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் யாது? ஆப்ஷன் வந்து பி, மா அப்படிங்கிறதா. மரம், விலங்கு, வயல், வண்டு அப்படின்னு பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் எது? மா. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இலை வகை. 4 ஆப்ஷன்ல எது இலை வகைகளை சொல்லக்கூடியது? ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாள், தோகை, ஓலை அப்படிங்கிறது தான். அதாவது இலை வகையை குறிக்கக்கூடிய பல சொற்கள். தாள், தோகை, ஓலை. அடுத்ததா குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே என்னது? தாவரங்களின் இளநிலை அப்படிங்கிறது தான். குட்டி, பிள்ளை, மடலி, வடலி தாவரங்களின் இளநிலை. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, காள், தேங்காய். இது எல்லாமே மணி வகை. கொட்டை, முதிரை, காள், தேங்காய் இது எல்லாமே மணி வகை. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல். சொல் அப்படிங்கிறதுக்கு பதம், மொழி அப்படின்னு மற்ற வேற சொற்களும் இருக்கு. ஸோ சொல் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் பதம், மொழி. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல். ஸோ இது எல்லாமே கெட்டுப்போன காய்கனி வகை. சோம்பல், சிவியல், சொண்டு, அழியல் இதெல்லாமே கெட்டுப்போன காய்கனி வகை. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஒரு சிலதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆல்ரெடி பார்த்ததுதான். இது எல்லாமே என்னது? பூவின் நிலைகள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல் இதெல்லாம் பூவின் நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்ததா இளஞ்சி, பூவல், புனர்குலம், குண்டம், ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. இது எல்லாமே நீர்நிலைகள். இளஞ்சி, கூவல், புனர்குலம், குண்டம், ஊருணி இது எல்லாமே நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில், கார், கொண்டல், மேகம். ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் ஒரு அதாவது முகில் அப்படின்னு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். கார், கொண்டல், மேகம் இதெல்லாம் என்ன பொருள் தருது? முகில் அப்படிங்கிறது. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல். ஸோ இது எல்லாமே பிஞ்சு வகைகள். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல் இதெல்லாமே பிஞ்சு வகைகள். அடுத்ததா ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். கடல், கடல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முன்னீர், பவ்வம் அப்படிங்கிறது தான். முன்னையே பார்த்தோம். கடல் அப்படின்னா முன்னீர், பவ்வம், ஆழி இதெல்லாம் வரும் கடல் அப்படின்றதுக்கு. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை. தாள்,
தண்டு, கோல் இதெல்லாம் தான் அடிவகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி, இதெல்லாம் பதம், கிளவி அப்படிங்கிறது தான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் எது? பதம், கிளவி. அடுத்ததா நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஸோ இதெல்லாமே என்னது? கடற்கலன்கள். பல வகையான கடற்கலன்கள். அடுத்ததா துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? ஸோ இதெல்லாமே தாவரத்துடைய நுனி பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள் இது. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. துளிர், தளிர், குருத்து இதெல்லாமே கொழுந்து வகைகள். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? இது எல்லாமே குலை வகைகள். கொத்து, குலை, தாறு, கதிர் இந்த சொற்கள் எல்லாம் குலை வகைகள். அடுத்ததா தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி எனும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள்? தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி. ஸோ இதெல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய வேறு வேறு பெயர்கள். தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி இதெல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அறிதல். மலை, குகை. ஆப்ஷன் பி. பிலம், முளை. இப்போ மலை, குகை அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் எது? பிலம், முளை. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. ஸோ இது எல்லாமே குலை வகைகள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு அப்படின்றது குலை வகை. அடுத்ததா தலை. இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிக. இப்போ முதன்மை, சிரசு அப்படிங்கிறது தான். தலை அப்படின்னா இணையான வேறு சொற்கள் முதன்மை, சிரசு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சூரியன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. இப்போ அணி, வனப்பு அப்படிங்கிறது தான். அணி அப்படின்னா அழகு, வனப்புனாலும் அழகு. அணி, வனப்பு. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. மாதங்கம், வாரணம், களிறு. இது எல்லாம் என்ன பொருள் தருது? யானை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு. அடுத்ததா குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை அப்படிங்கிறது தன்மையை குறிக்கக்கூடிய சொற்கள்.
அடுத்ததாக மாலை. இரு சொற்களை தேர்ந்தெடு. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். மாலை ஆல்ரெடி பார்த்தோம். பூமாலை, மாலை பொழுது. பூமாலை, மாலை பொழுது. அடுத்ததாக ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ். இப்போ நாளிதழ், உதடு அப்படிங்கிறது தான் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். இதழ் அப்படின்னா நாளிதழ், உதடு. அடுத்ததா வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது? தேர்ந்தெழுதுக. இது எல்லாமே காற்றை குறிக்கக்கூடிய மற்ற சொற்கள். வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி இது எல்லாமே காற்று அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள். அடுத்ததா வெர்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஸோ இது எல்லாமே எதை குறிக்கக்கூடிய சொற்கள்? மலை அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள். வெர்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இது எல்லாமே இரக்கம் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள். அருள், பரிவு, கருணை. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உரை, கிணறு, ஊருணி, அகழி, அணை. இதெல்லாமே நீர்நிலைகளை சொல்லக்கூடிய சொற்கள். உரை, கிணறு, ஊருணி, அகழி, அணை அப்படின்றது நீர்நிலை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்ததா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். ஆறு அப்படிங்கிறது வழி, நதி. ரெண்டாவது திங்கள் அப்படிங்கிறது மதி, மாதம். ஓடு அப்படின்றது விரைவாக நடத்தல், கூரையோடு. நகை அப்படிங்கிறது சிரிப்பு, ஆண்டலன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.